கனமழை காரணமாக நெல்லை, குமரி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களிலுமே அந்த கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு அதிகரித்திருக்கிறது. இந்த மழையின் பாதிப்பு எப்போது குறையும்? ரெட் அலர்ட் விலக்கிக் கொள்ளப்படுமா? நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களில் மழையின் அளவு குறையுமா என்பது தொடர்பாக நம்மிடையே வானிலை நிபுணர் பிரதீப் ஜான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த மழையின் அளவு 95 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்வதற்கான காரணம் என்ன? இந்த கீழடுக்கு சுழற்சியால் இத்தனை அளவுக்கு மழை பெய்யுமா? மேலும் மழை குறையுமா என்பது தொடர்பாக கேட்கலாம். வணக்கம் பிரதீப் ஜான் சார். வணக்கம். இந்த மழையின் அளவு இன்று இரவு அல்லது நாளைக்குள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சார்? இந்த குமரிக்கடலில் உள்ள இந்த கீழடுக்கு சுழற்சியால் ஏற்பட்டுள்ள இந்த பெரு கனமழை எப்போது குறையும் சார்? இப்போ இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா காலையில இருந்து கொஞ்சம் ஒரு மிதமான மழை தான் நம்ம பெஞ்சிருக்கிறத பாக்குறோம். இப்போ மலைப்பகுதியில மணிமுத்தாரோட கேட்ச்மெண்ட் பகுதியில கொஞ்சம் கனமழை பெஞ்சிருக்கிறத பாக்குறோம். ஸோ மாலை வரைக்கும். ஸோ நாளை காலையில வரைக்குமே இந்த காற்றின் குவிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி நைட்டு கூட கொஞ்சம் மழை வரலாம். ஸோ ஒர்ஸ்ட் ரெயின்ஸ் வந்து நம்ம ஓவர்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ விடிய காலையில நமக்கு அதுக்கப்புறம் மழை வந்து படிப்படியாக நம்ம குறைஞ்சு விடும். நாளைக்கு நல்லாவே கம்ப்ளீட்டாவே அதுக்கப்புறம் ட்ரை ஆயிரும் நம்ம சொல்லலாம். ஸோ நாளைக்கு காலையில வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சம் ஸ்பெல்ஸ் வரலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த ரெயின்ஸ் நம்ம வந்து ஓவர்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்னும் வந்து இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு காலையில போயிட்டோம்னா இந்த ரெயின்ஸ் பர்டிகுலரா நம்ம நல்லாவே குறைஞ்சிரும். ஓகே, இந்த நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த மழை ரெட் அலர்ட் விலக்கிக் கொள்ளப்படாததால் இன்னும் இது தொடருமா என்ற ஒரு அச்சத்தோடு தான் மக்கள் இருந்தார்கள். நீங்கள் அந்த ஆறுதலான செய்தியை சொன்னதுக்கு மிக்க நன்றி. மற்றொரு மிக முக்கியமானது சார், இந்த கீழடுக்கு ஒரு சுழற்சி, இந்த மேலடுக்கு சுழற்சிகளால் வந்து இவ்வளவு பெரிய கனமழை, பெரிய புயல் கரையை கடந்தது போல அந்த மழை பெய்திருக்கு சார். அது என்ன காரணம் சார்? எதனால அப்படி பெஞ்சது? இப்ப ஃபர்ஸ்ட் கீழடுக்கு சுழற்சினா மேலடுக்கு சுழற்சினா நம்ம பார்ப்போம். மேலடுக்கு சுழற்சினா அந்த காற்றோட சுழற்சி, அதாவது வந்து சர்க்குலேஷன் வந்து தரைப்பகுதியில வராம இருக்கணும். தரைப்பகுதின்றது நம்ம மீன் சி லெவல்னு எடுத்துக்கலாம். அப்ப வந்து ஒரு மேலடுக்கு சுழற்சி, நம்ம காற்று சுழற்சி நம்ம சொல்றோம். அந்த மேலடுக்கு சுழற்சியானது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தரை இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கலாம், 7 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கலாம், இல்ல 2 கிலோமீட்டர் உயரத்துல அந்த மேலடுக்கு சுழற்சி இருக்கலாம். அந்த மேலடுக்கு சுழற்சியானது வந்து தரைப்பகுதிக்கு அந்த சுழற்சி கீழே இறங்கி வரும்போது தரைப்பகுதியிலும் தெரியுது, மேலே பகுதியிலும் தெரியும் போது அதை வந்து நம்ம காற்றழுத்த பகுதின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா தரைப்பகுதிக்கு லோ பிரஷர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ மேலடுக்கு சுழற்சியா இருக்காது. ஸோ இது வந்து தீவிரமடையும் போது நம்ம டிப்ரெஷன் ஆக மாறும், புயலாக மாறும். ஸோ இதான் ஸ்டேஜஸ் ஆஃப் இது நம்ம பாக்குறோம்.